ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். பெஸ்ட் டைம் பாஸ் மூவிஸோட எபிசோட் 4க்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த எபிசோட்ல மொத்தம் நம்ம 3 படங்கள் பார்க்க போறோம். இந்த 3 படங்களுமே தமிழ் டப்பிங்ல அவைலபிள்ல இருக்கு. அண்ட் இந்த 3 படங்களுமே ஒரே ஜானரை சேர்ந்த படங்கள் தான். ஆக்ஷன் த்ரில்லர். ஆக்ஷன் படங்கள் பிடிக்கும்னு சொல்றவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஒரு படம் வந்து கேரி ஆன் 2024ல ரிலீஸ் ஆன ஒரு நெட்ஃபிளிக்ஸ் மூவி. இந்த படத்தோட ஹீரோ ஈத்தன் ஏர்போர்ட்ல டிரான்ஸ்போர்டேஷன் செக்யூரிட்டி ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் நோராவும் அதே ஏர்போர்ட்ல வேற ஒரு டிவிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிறிஸ்மஸ் டே ஈவினிங்ல பிஸியா வேலை செஞ்சுட்டு இருக்க ஹீரோக்கு ஒரு ஏர்பட்ஸ் கிடைக்குது. அவர் அதை எடுத்து காதுல மாட்டினதுமே ஆப்போசிட் சைடுல ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து இவர்கிட்ட பேசுறாங்க. அவரோட கேர்ள் ஃபிரெண்ட கொன்னுடுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. எதுக்காக மிரட்டுறாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு லக்கேஜோட நான் சொல்ற ஒரு ஆள் வருவான். அந்த லக்கேஜ்ல ரொம்பவே முக்கியமான பொருள் ஒன்னு இருக்கு. அது செக்யூரிட்டில மாட்டக்கூடிய பொருள் தான் அது. ஆனா நீ அதை செக்யூரிட்டி செக்ல பிடிக்க கூடாது, அதை உள்ள அலோ பண்ணணும் அப்படிங்கறது அவங்களோட டிமாண்ட். இதை நீ செய்யல அப்படின்னா உன் கேர்ள் ஃபிரெண்ட கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்க. ஹீரோக்கு அந்த சூட்கேஸ்க்குள்ள என்ன இருக்குன்றது தெரியாது. கிறிஸ்மஸ் டே ஈவினிங் வேற, மக்கள் தொகை ரொம்ப அதிகமா இருக்கிற இடம் அது. சோ இந்த இடத்துல ஏதாவது மோசமான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. சோ ஹீரோ இதுல இருந்து எப்படி தப்பிச்சாரு, அவர் கேர்ள் ஃபிரெண்ட காப்பாத்தினாரா இல்லையா, அந்த சூட்கேஸ்ல என்ன இருந்தது அப்படிங்கறத ரொம்ப விறுவிறுப்பா சொல்ற படம் தான் கேரி ஆன். படம் ஆரம்பிச்சு 10வது நிமிஷத்துல கதைக்குள்ள போயிடுவாங்க. ரொம்ப விறுவிறுப்பா போற கதை இது. படத்திலே ரொம்ப முக்கியமான 2 கேரக்டர்ஸ் இருக்கு. ஒன்னு ஹீரோ, ஒன்னு வில்லன். இவங்க 2 பேருமே அவங்க கேரக்டர் ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க. படம் ஃபுல்லாவே ஒரு ஏர்போர்ட்லயே முடியற மாதிரி எடுத்திருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. கேமரா ஒர்க்கும் நல்லா இருந்தது. ப்ரொடக்ஷன் டிசைனும் ரொம்ப சூப்பரா இருந்தது. பெரிய ஆக்ஷன் ஃபைட் அந்த மாதிரிலாம் படத்துல எதுவும் இருக்காது. ஆனா அந்த ஆக்ஷன் த்ரில்லருக்கான விஷயங்கள் படத்துல த்ரோ அவுட்டா இருக்கு. உங்களை சீட் எட்ஜ்ல உட்கார வச்சு பாக்குற மாதிரியான விஷயங்கள் இருக்கு படத்துல. தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் அவைலபிள் இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் மூவி போலாம். ரைஃபிள் கிளப் 2024ல ரிலீஸ் ஆன ஒரு மலையாள மூவி. இந்த படமும் தமிழ் டப்பிங்ல அவைலபிள் இருக்கு. இந்த படத்துல நல்ல தெரிஞ்ச முகங்கள்னு எதுவுமே இருக்காது. அனுராக் காஷ்யப் இருப்பாரு. அதை தவிர்த்து மத்தவங்க எல்லாருமே மேக்ஸிமம் நியூ ஃபேஸா தான் இருக்காங்க. ஆனா படம் வந்து வேற லெவல் மாசா இருக்கும். படத்துல மாஸ் சீன்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பரான படமா எடுத்திருக்காங்க. மாஸ் ஹீரோக்கள் இல்லாம ஒரு மாஸ் படம் பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ரொம்ப சூப்பரா இருந்தது. ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் கிடையாது, கன் டு கன் ஃபைட் தான். துப்பாக்கி தோட்டாலாம் பறக்கும் படம் ஃபுல்லா. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு காதல் ஜோடி வந்து வில்லனோட 2வது பையனை ஆக்சிடென்டலா கொன்னுறாங்க. கொன்னுட்டு அங்கன்னு தப்பிச்சு ஓடிடுறாங்க. இந்த கொலைக்கு பழி வாங்குறதுக்காக வில்லனும் அவரோட முதல் பையனும் காதல் ஜோடியை தேடி வந்து கொன்னாங்களா இல்லையாங்கிறத இந்த படத்தோட கதை. 2 முயல் குட்டியை தேடி வந்து சிங்கத்தோட குகைக்குள்ள மாட்டின மாதிரியான ஒரு படம் இது. ரொம்பவே சூப்பரா இருந்தது. படத்துல யூஸ் பண்ணியிருந்த அந்த கலர் டோன் வந்து ரொம்பவே புதுசாவும் ரொம்பவே நல்லாவும் இருந்தது. கேமரா ஒர்க்கும் ரொம்ப சூப்பரா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் மூவி போகலாம். தி கில்லர்ஸ் கேம் 2024 ரிலீஸ் ஆன படம் தான். இது கொஞ்சம் பழைய படம் தான். ஆனா இப்பதான் தமிழ் டப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல பட்டிஸ்டாவும் சோஃபியாவும் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட கதை வந்து லைக் ஜான்விக் மாதிரி தான். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு மோசமான அசாசினா வாழ்ந்துட்டு இருக்க ஹீரோ ஒரு கட்டத்துல ஹீரோயினை சந்திக்கிறாரு. அவங்க 2 பேருக்குள்ள காதல் வருது. ஹீரோயின்காக இந்த வாழ்க்கையை விட்டுட்டு நார்மலா வாழலாம் அப்படின்னு ஹீரோ முடிவு பண்ணும்போது தான் அவருக்கு ஒரு மோசமான வியாதி இருக்கு, சீக்கிரமே அவர் செத்துருவாரு அப்படிங்கிற நியூஸ் ஹீரோக்கு வருது. ஹீரோ அவருக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருப்பாரு. இப்ப அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஹீரோயின் போகணும்னு அவர் நினைப்பாரு. ஆனா அப்படி போகணும் அப்படின்னா அந்த டெத் வந்து ஒரு ஆக்சிடென்டல் டெத்தா இருக்கணும். இந்த மாதிரி வியாதி வந்து இறந்தாங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிடைக்காது. சோ ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரை கொல்றதுக்கு அவரே அமௌண்ட் கொடுத்து கான்ட்ராக்ட் போடுவாரு. அவர் கொலை சொல்லி கான்ட்ராக்ட் போட்டு அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 hours பிஃபோர் தான் அவருக்கு தெரிய வரும் அவருக்கு அந்த மாதிரி நோய் எதுவுமே இல்ல. அந்த டாக்டர் ஏதோ கொலர்படியில வேற ஒருத்தர் ரிப்போர்ட்டை இவருக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லி டைம் நெருங்கிட்டதுனால அந்த கான்ட்ராக்ட் அவரால் கேன்சல் பண்ணவும் முடியாது. இப்ப அவர் வாழ்ந்தாகணும். இந்த கான்ட்ராக்டை பார்த்து உலகம் முழுக்க இருக்கிற பல அசாசின்ஸ் வந்து ஹீரோ கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. அதுல இருந்து ஹீரோ எப்படி தப்பிச்சாரு அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. இது ரொம்ப ஃபன் ஃபீல்டா இருந்தது படம். ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. ரொம்ப ஃபன்னா கொடுத்திருந்தாங்க. பட்டிஸ்டாலாம் ரொமான்ஸ் பண்ணி இந்த படத்துல தான் நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. படத்துல வயலன்ஸோ ரத்தம் தெரிக்கிற காட்சிகளும் ரொம்ப நிறைய இருக்கு. சோ சின்ன பசங்க இந்த படங்கள் பார்க்க வேண்டாம். 18+ மட்டும் பாருங்க. ஹீரோவை கொல்ல வர அசாசின்ஸ் குரூப்பை ஒவ்வொருத்தரா இன்ட்ரோடியூஸ் பண்றது ரொம்ப நல்லா இருந்தது. உலகத்துல இருக்க வேற ஏரியால இருந்து அவர் கொல்ல வருவாங்க. ஒவ்வொரு குரூப் கிட்ட இருந்தும் ஹீரோ எப்படி தப்பிக்கிறாருங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காட்டியிருந்தாங்க. இந்த படம் ஆனா பெருசா ஓடல. இந்த மாதிரி கதைகள் ஆல்ரெடி நிறைய பார்த்ததுனால இந்த படத்தை பெருசா யாருக்கும் பிடிக்கல. ஆனா தமிழ் டப்பிங்ல பார்க்க நல்லா இருந்தது. நல்ல டைம் பாஸ் ஆகும். மிஸ் பண்ணாம பாருங்க. இதுதான் இந்த வாரத்தோட லிஸ்ட். இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது படங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரீல் பெட்டி அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.